மனிதர்கள் தினமும் சாப்பிடுகிறார்கள். ஆனால் தினமும் சீராக மலத்தை வெளியேற்ற முடியாமல் தவிக்கும் மக்களின் எண்ணிக்கை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் உள்ளது. சிலருக்கு 2 நாட்களுக்கு ஒரு முறை, சிலருக்கு வாரத்தில் 2 முறை மட்டுமே. இன்னும் சிலர் தினமும் கழிப்பறைக்குச் சென்றாலும் முழுமையாக மலத்தை வெளியேற்றிய திருப்தி இருக்காது. அதுவே மலச்சிக்கல். பலர் இதை ஒரு சாதாரண பிரச்சனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் மருத்துவ உலகம் இதை ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக பார்க்கிறது. ஏனெனில் உடலின் செரிமான அமைப்பு சரியாக இயங்கவில்லை என்றால் அது நம் ஆற்றல், மனநிலை, தூக்கம், பசி, வாழ்க்கை தரம் என அனைத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கிறது. மலச்சிக்கலை நிரந்தரமாக குணப்படுத்தும் என்று விளம்பரம் செய்யப்படும் பல மருந்துகளும் பொடிகளும் டீகளும் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை உண்மையான காரணத்தை சரிசெய்வதில்லை. அவை தற்காலிகமாக மலத்தை வெளியேற்ற உதவலாம். ஆனால் சில நேரங்களில் அவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதால் குடலின் இயல்பான செயல்பாடு கூட பாதிக்கப்படலாம். அப்படியானால் மலச்சிக்கல் ஏன் வருகிறது? ஏன் சிலருக்கு இது வருடக்கணக்கில் தொடர்கிறது? முக்கியமாக எந்த எளிய வழிகள் இதை நீண்ட காலத்திற்கு கட்டுப்படுத்த உதவுகின்றன? இந்த வீடியோவில் மருத்துவ ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மலச்சிக்கலின் உண்மையான காரணங்களையும் அதை சமாளிக்க உதவும் நடைமுறை வழிகளையும் விரிவாகப் பார்க்கப் போகிறோம். முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தினமும் ஒருமுறை மலம் கழிக்கவில்லை என்றால் அதுதான் மலச்சிக்கல் என்று அர்த்தமில்லை. சிலருக்கு ஒரு நாளில் 3 முறை மலம் கழிப்பது இயல்பாக இருக்கலாம். சிலருக்கு 2 நாட்களுக்கு ஒரு முறை மலம் கழிப்பதும் இயல்பாக இருக்கலாம். மருத்துவ ரீதியாக மலச்சிக்கல் என்பது 3 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. வாரத்திற்கு 3 முறைக்கு குறைவாக மலம் கழிப்பது, மலம் மிகவும் கடினமாக இருப்பது, அல்லது மலம் கழிக்கும் போது அதிகமாக முக்க வேண்டிய நிலை ஏற்படுவது. இவற்றில் ஏதேனும் நீண்ட காலமாக இருந்தால் அது மலச்சிக்கலாக கருதப்படுகிறது. ஆனால் ஏன் இது ஏற்படுகிறது? அதற்கான பதில் நம் குடலில் இருக்கிறது. நாம் சாப்பிடும் உணவு வாயிலிருந்து வயிற்றுக்குச் சென்று அங்கிருந்து சிறுகுடலிலும் பின்னர் பெருங்குடலிலும் பயணம் செய்கிறது. பெருங்குடலின் முக்கிய வேலை உணவிலிருந்து மீதமுள்ள நீரை உறிஞ்சுவது. உணவு பெருங்குடலில் அதிக நேரம் தங்கிவிட்டால் அதிலிருந்து அதிக நீர் உறிஞ்சப்படும். அப்போது மலம் மிகவும் உலர்ந்து கடினமாக மாறிவிடும். அதுவே மலச்சிக்கலின் அடிப்படை இயங்குமுறை. ஆனால் அந்த உணவு ஏன் குடலில் அதிக நேரம் தங்குகிறது? இதுதான் முக்கியமான கேள்வி. முதலாவது காரணம் நார்ச்சத்து குறைவான உணவு. இன்றைய வாழ்க்கை முறையில் பலர் வெள்ளை அரிசி, மைதா, பிஸ்கட், சிப்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை அதிகமாக சாப்பிடுகிறார்கள். ஆனால் பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முழுதானியங்கள் போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்கிறார்கள். நார்ச்சத்து என்பது குடலின் நண்பன். அது மலத்தில் அளவை அதிகரிக்கிறது, மலத்தை மென்மையாக்குகிறது, குடலின் இயக்கத்தை தூண்டுகிறது. நார்ச்சத்து குறைந்தால் குடல் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதன் விளைவாக மலச்சிக்கல் ஏற்படும். இரண்டாவது முக்கிய காரணம் போதுமான தண்ணீர் குடிக்காதது. பலர் தண்ணீர் தாகம் எடுத்த பிறகுதான் குடிப்பார்கள். சிலர் வேலைப்பளுவால் மறந்து விடுவார்கள். சிலர் டீ, காபி குடிப்பதையே போதுமான திரவம் என்று நினைப்பார்கள். ஆனால் உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் பெருங்குடல் மலத்திலிருந்து அதிக நீரை உறிஞ்சத் தொடங்கும். அப்போது மலம் கடினமாக மாறும். எனவே தண்ணீர் குடிப்பது என்பது சாதாரண பழக்கம் அல்ல. அது குடலின் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை தேவையாகும். மூன்றாவது காரணம் உடல் இயக்கம் குறைவு.
நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் வாழ்க்கை முறை குடலின் இயல்பான அசைவுகளையும் பாதிக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நடப்பது, ஓடுவது, உடற்பயிற்சி செய்வது போன்ற செயல்கள் வெறும் தசைகளுக்காக மட்டுமல்ல. அவை குடலின் இயக்கத்தையும் தூண்டுகின்றன. அதனால்தான் தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் மக்களுக்கு மலச்சிக்கல் குறைவாக இருப்பதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 4வது காரணம், மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வை அடிக்கடி தள்ளிப் போடுவது. பலர் வேலை காரணமாக, பள்ளி அல்லது அலுவலகத்தில் சுத்தமில்லாத கழிப்பறை காரணமாக, அல்லது சோம்பல் காரணமாக மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வை புறக்கணிக்கிறார்கள். ஒரு முறை, 2 முறை, பல முறை இப்படி தொடர்ந்து நடந்தால் குடலின் இயல்பான சிக்னல்கள் மெல்ல மெல்ல பலவீனமாக ஆரம்பிக்கும். அப்போது மலம் குடலில் நீண்ட நேரம் தங்கி கடினமாக மாறிவிடும். இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். மலச்சிக்கலை நிரந்தரமாக விரட்ட உதவும் எளிய வழிகள் என்ன? முதலாவது, நார்ச்சத்தை மெதுவாக அதிகரிக்க வேண்டும். ஒரே நாளில் திடீரென்று அதிக நார்ச்சத்து சாப்பிட ஆரம்பித்தால் சிலருக்கு வயிற்று உப்புசம் அல்லது வாயு பிரச்சனை ஏற்படலாம். எனவே படிப்படியாக அதிகரிக்க வேண்டும். உங்கள் தினசரி உணவில் காய்கறிகள், கீரைகள், பயறு வகைகள், கொண்டைக்கடலை, ஓட்ஸ், முழுதானியங்கள், பப்பாளி, ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு இவற்றை சேர்த்துக் கொள்ளலாம். இவை மலத்தின் அளவை அதிகரித்து குடலின் இயக்கத்தை சீராக்க உதவுகின்றன. 2வது, போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே பதில் கிடையாது. வயது, உடல் எடை, வானிலை, உடற்பயிற்சி, உடல்நிலை இவற்றைப் பொறுத்து தேவைகள் மாறும். ஆனால் நாள் முழுவதும் சீராக தண்ணீர் குடிக்கும் பழக்கம் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக நார்ச்சத்து அதிகரிக்கும் போது தண்ணீரும் போதுமான அளவில் இருக்க வேண்டும். இல்லையெனில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். 3வது, தினசரி உடற்பயிற்சி. மிகப்பெரிய ஜிம் தேவையில்லை. கடினமான பயிற்சிகளும் தேவையில்லை. ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் வேகமாக நடப்பது கூட குடலின் இயக்கத்தை மேம்படுத்த உதவலாம். நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்பவர்கள் இடையிடையே எழுந்து நடப்பது நல்லது. உடல் இயங்கும்போது குடலும் சுறுசுறுப்பாக இயங்கும். 4வது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கழிப்பறைக்கு செல்லும் பழக்கத்தை உருவாக்குங்கள். காலை உணவுக்குப் பிறகு பலருக்கு குடலின் இயல்பான இயக்கம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் அவசரப்படாமல் சில நிமிடங்கள் அமைதியாக கழிப்பறையில் அமர்ந்து பழகலாம். முக்கியமாக, மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தவுடன் அதை அடக்காமல் கவனிக்க வேண்டும். இது மிகவும் எளிமையான விஷயமாகத் தோன்றலாம். ஆனால் நீண்ட காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பழக்கமாக இது மாறலாம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. வாழைப்பழம் மலச்சிக்கலை குணப்படுத்துமா? பால் குடித்தால் மலச்சிக்கல் வருமா? வெறும் வயிற்றில் வெந்நீர் குடித்தால் பிரச்சனை நிரந்தரமாக சரியாகிவிடுமா? உண்மையில் இந்த கேள்விகளுக்கான பதில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உதாரணமாக, சில பழங்களில் உள்ள நார்ச்சத்து சிலருக்கு உதவலாம். ஆனால் ஒரே ஒரு உணவுப் பொருள் அனைவருக்கும் அதிசய தீர்வாக இருக்கும் என்று அறிவியல் கூறவில்லை. அதேபோல் வெந்நீர் குடிப்பது சிலருக்கு சுகமாக இருக்கலாம். ஆனால் அதுவே நிரந்தர சிகிச்சை என்று நிரூபிக்கப்படவில்லை. மலச்சிக்கல் என்பது பல காரணங்களால் உருவாகும் ஒரு நிலை. அதனால் அதற்கான தீர்வும் முழு வாழ்க்கை முறையை அடிப்படையாகக் கொண்டதாக இருக்க வேண்டும். இப்போது ஒரு உண்மையான சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள். ஒருவர் தினமும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுகிறார். தண்ணீர் குறைவாக குடிக்கிறார்.
காலை உணவை தவிர்க்கிறார். 10 மணி நேரம் கணினி முன் அமர்ந்திருக்கிறார். மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வை அடிக்கடி தள்ளிப் போடுகிறார். பிறகு மலச்சிக்கல் ஏற்பட்டதும் ஒரு பொடியையோ அல்லது மாத்திரையையோ எடுத்துக்கொள்கிறார். சில நாட்கள் நன்றாக இருக்கும். பிறகு மீண்டும் அதே பிரச்சனை. ஏன்? ஏனென்றால் பிரச்சனையின் வேர் அப்படியே இருக்கிறது. மருந்து மட்டும் தீர்வு அல்ல. வாழ்க்கை முறையே முக்கிய தீர்வு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கிறது. சில நேரங்களில் மலச்சிக்கல் சாதாரண பழக்கவழக்க பிரச்சனையாக இருக்காது. குறிப்பாக திடீரென மலச்சிக்கல் ஆரம்பித்தால், மலத்தில் இரத்தம் வந்தால், விளக்கம் இல்லாமல் உடல் எடை குறைந்தால், கடுமையான வயிற்று வலி இருந்தால், அல்லது 50 வயதிற்கு மேல் புதிதாக இந்த பிரச்சனை ஆரம்பித்தால் மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம். ஏனெனில் சில நேரங்களில் தைராய்டு பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், சில மருந்துகளின் பக்க விளைவுகள் அல்லது அரிதான குடல் நோய்களும் மலச்சிக்கலுக்கு காரணமாக இருக்கலாம். எனவே நீண்ட காலமாக இந்த பிரச்சனை தொடர்ந்தால் தானாக மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதை விட சரியான மருத்துவ ஆலோசனை பெறுவது முக்கியம். நாம் பெரும்பாலும் உடல் நலம் என்றால் இதயம், சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்றவற்றைப் பற்றியே சிந்திக்கிறோம். ஆனால் அமைதியாக வேலை செய்யும் நம் குடல், நம் வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கும் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாகும். நன்றாக செரிமானம் ஆகும்போது உடல் லேசாக இருக்கும், மனம் உற்சாகமாக இருக்கும், பசி சீராக இருக்கும், தூக்கம் நன்றாக இருக்கும். அதனால்தான் மலச்சிக்கலை ஒரு சிறிய பிரச்சனை என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் அதை ஒரு பயமுறுத்தும் நோயாகவும் பார்க்க வேண்டியதில்லை. சரியான உணவு, போதுமான தண்ணீர், தினசரி உடற்பயிற்சி, சரியான கழிப்பறை பழக்கம், இந்த 4 அடிப்படைகளே பெரும்பாலான மக்களுக்கு நீண்ட கால மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வழிகளாக இருக்கின்றன. முடிவில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மலச்சிக்கலை நிரந்தரமாக விரட்டும் ரகசியம் ஒரு அதிசய மருந்தில் இல்லை. ஒரே இரவில் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் பொடியிலும் இல்லை. அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சிறிய பழக்கங்களில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன சாப்பிடுகிறோம், எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறோம், எவ்வளவு நகர்கிறோம், உடல் தரும் சிக்னல்களை எவ்வளவு மதிக்கிறோம். இந்த எளிய விஷயங்களே பல வருடங்களாக இருந்த பிரச்சனையைக் கூட மெதுவாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவை. உடல் எப்போதும் நமக்கு எதிராக செயல்படுவதில்லை. அதற்கு தேவையான ஆதரவை கொடுத்தால் அது மீண்டும் சீராக இயங்க முயற்சி செய்யும். அதனால் மலச்சிக்கலை எதிர்த்து போராட வேண்டாம். உங்கள் குடலை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தேவையானதை கொடுங்கள். அப்போது உங்கள் உடலே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்.